ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா நியூஸ் 24/7 நியூஸ் தமிழ் 24/7 உடைய ரிப்போர்ட்டர் திரு கதிரவன் அவர்கள், பேர் சரியாதான் சொல்றேன், கதிரவன் அவர்கள் அவங்கள மிரட்டி கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி அடிச்சு வெளியே வர்றாங்க. ஆனா கரூர் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுக்குறாங்க. அது வேற ஏதோ மாநிலம் மாதிரி இருக்கு. படிச்சா எதுவுமே நடக்கல. அதாவது அவர் அந்த அறிக்கையை படிச்சா எப்படி இருந்ததுன்னா, ரிப்போர்ட்டரே கல் எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டு, அவரே போய் மண்ணில் படுத்து உருண்டு, அவரே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து எந்திரிச்சு, அவரே வர்றதுக்கான ரிப்போர்ட்டர் பைத்தியமா? அதனால இந்த காவல்துறையினுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இப்படிப்பட்ட அறிக்கையை கொடுக்க முடியும்? அன்னைக்கு சம்பவம் நடந்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா மீடியாவும் கண்கொத்தி பாம்பா அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க. ரியல் டைம் கவர் பண்றீங்க, ஆடியோ பல ஆடியோவை ரிலீஸ் பண்றீங்க, குவாரிக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எதுவுமே நடக்காத அளவுக்கு எதுவுமே நடக்கல, பச்சை பொய்னு. பச்சை பொய்யா இருந்தா இங்க மேல கேஸ் போடுங்க ஐயா. நாங்களாம் பேசணும்ல, ஆதரவா பேசணும்ல, எங்க மேல கேஸ் போடுங்க, கோர்ட்டுக்கு எல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க பார்க்கலாம். அதனால இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவை காப்பாற்றணும். அந்த எம்எல்ஏ தொடர்ந்து சர்ச்சையில, ஒரு சர்ச்சையிலிருந்து ஒரு சர்ச்சை, அதுல இருந்து அடுத்தது. கல்குவாரி யாரு பேர்ல இருக்கு, அதை யார் டாமினேட் பண்றாங்க எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் மைனிங்கை பத்தி தெரியும். அதனால எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு முழு பூசணிக்காயை மறைச்சு வச்சுக்கிட்டு காவல்துறை அறிக்கையின் மீது அறிக்கை கொடுப்பது வேடிக்கையா இருக்கு.